சேவிங்ஸ் அப்படின்றது ஒன்று வேணும். அதாவது இப்போ நீ ஒன்று வாங்க போகிறோம் அப்படின்னா, இப்போ ஒரு மாதம் வந்து நான் ஒரு இப்போ ஒரு 30,000 சம்பாதிக்கணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து நான் வந்து ஏதாச்சும் ஒன்று வாங்கணும்னு ஆசைப்படுறேன். அப்படின்றப்போ ஒரு சேவிங்ஸ் அதுக்கான எடுத்து வச்சதுக்கு அப்புறம் நம்மளோட மற்ற செலவெல்லாம் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா இந்த இஎம்ஐ ஆப்ஷன் கூட நம்ம கண்டிப்பாக போகவே மாட்டோம். அதாவது என்ன சொல்ற தெளிவாக சொல்கிறேன். இப்போ வந்து ஒரு பொருள் ஒன்று வாங்க போகிறேன் அப்படின்னா அதோட விலை வந்து இப்போ வந்து இவ்வளோ சொல்கிறது ஒரு 50,000 வச்சுக்கோங்க. நான் வந்து ஒரு 30,000 சம்பாதிக்கிறேன் அப்படின்னா அந்த 50,000 ரூபாய்க்கு இப்பத்திலிருந்து நான் ஒரு 10 மாசத்துல சேர்க்க போறேன் அப்படின்னா ஒரு 5,000 ரூபாய் மாசம் என்னோட 30,000 சம்பளத்துல ஒரு 5,000 ரூபாய் தனியா சேவிங்ஸ்னு ஒதுக்கி வச்சிட்டேன் அப்படின்னா கண்டிப்பா ஒரு 10 மாசத்துல அந்த 50,000 எடுக்க முடியும். ஆனா இதுக்கு வந்து நம்ம எந்த ஒரு கடனும் வாங்க போறல. இப்போ 50,000 ரூபாய்க்கு நீங்க ஒரு பொருள் வாங்குறீங்க அப்படின்னா கண்டிப்பா இஎம்ஐ போட்டு பார்த்தோம் அப்படின்னா எப்படி ஒரு 20,000 எக்ஸ்ட்ரா இருக்கும். புரியுதா உங்களுக்கு? இப்போ வந்து இப்போ நான் வந்து ரீசெண்டாக ஒரு பைக் ஒன்று எடுத்தேன். ஓகேவா? அந்த பைக்கோட காஸ்ட் வந்து 1,75,000. ஓகே, அந்த பைக்கோட காஸ்ட். ஆனால் வந்து நான் இஎம்ஐ ஆப்ஷனில் எடுத்ததுனால அதாவது அந்த இஎம்ஐ ஆப்ஷன்லேயே சில பல டைப்ஸ் இருக்கு. அதாவது 1 மந்த், 6 மந்த்ஸு, 3 மந்த்ஸு, 1 இயரு, 2 இயர் அப்படி சொல்லிட்டு நிறைய டைப்ஸ் இருக்கு. இப்போ நான் 1 இயர் ஆப்ஷன் போட்டதுனால நான் வந்து அந்த பைக் ரேட்டை விட 20,000 வந்து எக்ஸ்ட்ரா பே பண்றேன். புரியுதா உங்களுக்கு? அதான் இதோட ஸ்ட்ராட்டஜி. நம்ம இதுவே சேவிங்ஸ் பண்ணிட்டு வந்துட்டு இருந்தோம் அப்படின்னா நம்ம எக்ஸ்ட்ரா அந்த 20,000 அழுகணும்னு அவசியமே கிடையாது. புரியுதா? இதுதான். இப்போ ரெண்டாவது பாயிண்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த கிரெடிட் கார்டு. கிரெடிட் கார்டில் வந்து நம்ம ஈஸியாக வந்து ஸ்விப் பண்ணி எடுத்துட்டு போயிடுறோம். ஆனால் அதுக்கு 40% வட்டி போடுறாங்க. இதை பத்தி நம்ம யோசிச்சோம் அப்படின்னா நிறைய பேர் கிரெடிட் கார்டை யூஸ் பண்ண மாட்டாங்க. கிரெடிட் கார்டுன்றது ஒரு நல்ல ஒரு ஸ்கீம் தான். அந்த மாதிரி காசு இல்லாத டைம்ல நம்ம ஸ்விப் பண்ணிக்கிறது எல்லாமே ஓகே தான். இதுவே நம்ம வந்து கிரெடிட் கார்டில் வாங்கணும் அப்படின்னா நம்ம வந்து மந்த்லி ஒரு 50,000 வச்சு டேர்ன் ஓவர் பண்ற ஒரு ஆளா இருக்கணும். திடீர்னு இப்போ அந்த இடத்துல உனக்கு வேலை போயிருச்சு அப்படின்னா நீ வந்து கார்டை கண்ட மணிக்கு தேய்ச்சிட்டோம் அப்படின்னா அந்த மந்த் எண்டில் ஒரு மாசத்துல உனக்கு 40% போடுறாங்க அப்படின்னா நீ கட்டாம போக 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 அது டபுள் ஆகும். அப்போ நீ இன்னுமே கடன்காரன் ஆகிட்டு தான் இருப்ப. ஸோ அதனால தான் சொல்றேன் இந்த இஎம்ஐன்றது ஒரு நல்லதுன்றதை தாண்டி ரொம்பவே அது ஈக்குவலா இல்லை, அதுக்கு மேலேயே வந்து ரொம்பவே கெட்டது அப்படின்னு தான் சொல்லலாம். ஏன்னா அதுக்கு வந்து டோட்டலாக நம்ம அடிமை ஆகிட்டு இப்போ எப்படி ஃபோனுக்கும் இல்லை வேற எதுக்கும் ஏதாச்சும் ஒரு விஷயத்துக்கும் நம்ம அடிக்ட் ஆகிட்டு இருக்கோம்ல அந்த மாதிரி இஎம்ஐன்றது ஒரு அடிக்ஷனு. ஸோ அதை வந்து நீங்கள் அதுலேருந்து வெளியே வரணும் அப்படின்றத அந்த வார்னர் பஃபெட் வந்து ஒரு மாதிரி எலாபரேட்டாக சொன்னார். அது வந்து படித்தோம் அப்படின்னா ரொம்ப ஒரு மாதிரி சைக்காலஜிக்கலாக போகுது அது. ஸோ